ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப். ஸோ போன மந்த் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமான தமிழ் டப்டான மூவிஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் சில பெஸ்ட்டான மூவிஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபெஷன் ஆஃப் மர்டர்னு சொல்லிட்டு 2017 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி IMDbலையும் 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பிரைம் வீடியோவில் தான் தமிழ் டப்டோட ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் எக்கச்சக்கமான மர்டர் பண்ணியிருக்கான். அண்ட் 15 இயர்ஸ் கழிச்சு அது எல்லாத்தையும் உண்மையாக ஒத்துக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது அண்டு கவர்மெண்ட் சைடில் வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தண்டனை தருவாங்களா, இல்லை அது அங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மர்டர்லாம் நடந்துகிட்ருக்கோம். பட் இவர் தான் உண்மையை ஒத்துக்கினாரு. அப்போ உண்மையான மர்டர் யார், இந்த மாதிரி சில கியூரியாசிட்டியோட செம்மையாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் அண்ட் மிஸ்ட்ரியான ஒரு ஸ்டோரி நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். இட்ஸ் எண்ட் வித் அஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம 2024 ரிலீஸ் ஆன மூவி ஃபைனலி நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் தமிழ் டப்டோட ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. IMDbல 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரியை தான் நீங்கள் உள்ளே பார்க்க போகிறீங்க. அவங்களுக்கு மெயின் ஆக்டர்ஸ்க்கு வந்து சில பாஸ்ட்லாம் இருந்திருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து யாரையும் நம்ப முடியாத மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோ கொஞ்சம் அப்யூசராக இருப்பார். ஸோ ஃபைனலி அது வந்து லவ் ஒன்றா சேர்றாங்களா இல்லையா, அதெல்லாம் நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அகெயின் மூவி ஃபுல்லாக ஒரு பெஸ்ட் செல்லிங் நாவல்லேருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி இந்த நாவல் வந்து லைக் வேர்ல்டு வைட் ரொம்பவே ஃபேமஸான நாவலாக. ஸோ நிறைய பேர் இந்த மூவியை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மூவியும் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கு. பட் எல்லா டைம் நாவலோட மேட்ச் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இந்த படத்தை ஆல்மோஸ்ட் அது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு நம்மளுக்கு அந்த நாவல் படிக்கலாம் டைம் இருக்காது. ஸோ நம்ம டேரெக்டாக மூவியை பார்த்து அது என்ன கான்செப்ட் ஸ்டோரின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த மேன் ஃப்ரம் UNCLE அங்கிள்னு சொல்லிட்டு 2015 ரிலீஸ் ஆன மூவி IMDbலையும் 7.2. அண்ட் இப்போ நம்ம டிஸ்கவரி தமிழ் சேனலில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் நம்ம ஹென்ரி கேவில் இருக்காரு. ஸ்பை த்ரில்லரான யூனிவர்ஸு. 2 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எப்போவுமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பாங்க. பட் இந்த வாட்டி அவங்களுக்கு ஒரு காமனான ஒரு எனிமியை தான் வந்து தேடணும்னு சொல்லிட்டு ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் ஆட்டம் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாங்களா இல்லையா, நல்ல ஆக்ஷன் பேக்கோட கொண்டு போயிருப்பாங்க. இதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஸ்பை யூனிவர்ஸ் த்ரில்லரில் நிறைய மூவிஸ் வந்திருக்கு. அண்ட் இனிஷியல் இதெல்லாம் வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்தது. ஏதோ நம்ம டிஸ்கவரி தமிழ் தான் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் தனியாக OTT கேட்காதீங்க. ஏன்னா எந்த OTTயில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அதுதான் எனக்கே தெரியாமல் இருக்குது. பார்ப்போம், மேபி ஃப்யூச்சரில் வேறு OTTயில் வேணால் ரிலீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம மை பிரில்லியன்ட் லைஃப்னு சொல்லிட்டு 2014 ரிலீஸ் ஆன மூவி IMDbலையும் 7.2. அண்ட் இப்போ நம்ம பிரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி நான் இந்த படத்தை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஆஸ் எ ட்ரை நாட் டு க்ரையோட சேலஞ்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா லிட்ரலி இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருமே அது தெரிவிங்க. அந்த லெவலான ஒரு இமோஷ்னலான ஸ்டோரி செக்மெண்ட்டோட கொரியன் மூவிஸ் கொண்டு வருவாங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு ரேரான டிசீஸ் இருக்குது, சீக்கிரமாக இறந்துருவான்னு சொல்லிட்டு. அண்ட் அதுலேயும் அவங்க பேரண்ட்ஸ் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. அண்ட் ப்ளஸ் நிறைய விஷயம் அப்படியே ஓடிட்டே இருக்கும். இந்த படம் ஃபுல்லாக செம்ம ட்ராமேட்டிக்காக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் பெஸ்ட் பார்ட் நம்ம தமிழ் டப்டோடு இருக்குது. அண்ட் அதுவும் செம்ம கனெக்டும் ஆகுமா. ஸோ அதுக்காக ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி வாட்ச் ஆன மூவி தான் சொல்லுவேன். நல்லா ஃபேமிலி பாண்டிங் மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்களா. ஸோ அதுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹெரால்ட் அண்ட் த பர்பிள் கிரேனன்னு சொல்லிட்டு நம்ம 2024 ரிலீஸ் ஆன மூவியும் இப்போ நம்ம ரீசெண்டாக தான் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. IMDbலையும் 5.6. அண்ட் நம்ம பிரைம் வீடியோலையும் அவைலபிளாக இருக்குது. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெரால்டுன்ற கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. ஒரு ஃபிக்ஷனான ஒரு கேரக்டர். அது பாட்டு அந்த உலகத்தில் என்ன வரைஞ்சாலும் அது கிடச்சிரும் வித் அதை பர்பிள் கிரேனோட. ஸோ அங்கேருந்து ரியாலிட்டி லைக் ரியல் உலகத்துக்கு வந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க என்னென்ன அட்வென்ச்சரஸாக பண்ணுறாங்க. அண்ட் அந்த பர்பிள் கிரேன் சில இடத்துல தான் காணாமல் போயிடும் தேடுறது. இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து படத்தை அப்படியே செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. அகைன் நல்ல ஒரு ஃபேமிலி வாட்ச், ஃபன் காமெடி அண்ட் கொஞ்சம் ஃபேண்டசி லெவலான எலிமெண்ட்டு. மெயினாக கொஞ்சம் கிட்ஸ் கேட்டகிரி வைஸுக்கு கூட நம்ம இந்த படத்தை இப்போதைக்கு வச்சுக்கலாம். பட் நல்லபடியாக இருக்கும். அண்ட் நம்ம டெட்பூல் அண்ட் வொல்வரின் மூவி கூட பார்த்தீங்கன்னா போன மந்த் தான் நம்ம OTTயில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க Disney Plusல. அண்ட் IMDbலையும் 7.8. அண்ட் இன்கேஸ் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலன்னா டேரெக்டாக நம்ம Disney Plusல போய் பார்த்துடலாம். மெயினாக நான் வந்துலாம் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். ஸோ தமிழ் டப் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி பார்த்தேன். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஃபன் காமெடியாக இருந்ததுக்கு. இங்கிலீஷ் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். பட் தமிழ் வந்து அதுக்கு மேலே பண்ணியிருக்காங்களா, அதனால் அது ஒரு இன்னொரு ரீவாட்ச் மாதிரியே போயிருக்கு. என்ன இருந்தாலும் படத்தில் வந்து ஸ்டோரி ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் மெயின் செக்மெண்ட் என்னென்னா நம்ம வொல்வரின் எப்படி நம்ம MCUவில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமா ஃப்யூச்சர் என்ன நடக்க போகுது அது நம்ம அப்கமிங் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒர்த்தாக தான் இருந்திருக்கு. ஃபைனல் அந்த ஒரு 10 மினிட்ஸ் தான் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் படத்துலேயே. Are you ready? Fuck yeah, I'm ready.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஏலியன் ராம்புலஸ் மூவியை இப்போ நம்ம டிஸ்னி ப்ளஸில் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்கேஸ் இந்த படத்தையும் நீங்கள் தேட்டரில் பார்க்கலன்னா இப்போ டேட்டா ஓடிடிலையும் பார்த்துடலாம். IMDbலையும் 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு த்ரில்லரான மூவின்னு சொல்லுவேன். ஏன்னா நார்மலாகவே இந்த ஏலியன் கான்செப்டான மூவிஸில் நம்ம நிறையவே வந்துருச்சு. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஏலியனோட ஒரிஜினல் ஃப்ரான்ச்சைஸே பார்க்கலன்னா கூட டேட்டத்தை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா ஒரு நியூவான கேரக்டரோட தான் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்பேஸில் பாட்டும் ஒரு தனியாக ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு சில பொருளை திருடலான்னு சொல்லி போவாங்க அவங்க குரூப்போட. அண்ட் அங்கே ஃபைனலி மாட்டிக்கிறாங்க. அண்டு அங்கே ஏலியனோட ஒரு இன்ஜினியர்டான ஒரு ஏலியன் வந்து ஒரு நியூ எவால்வ் ஆகிட்டுரும். ஸோ அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு சீட்டேஜான த்ரில்லிங்காக இருந்திருக்கு. வர்த் வாட்ச்னு சொல்லுவேன், ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டாக்ஸி டிரைவர்னு சொல்லிட்டு 2017 ரிலீஸ் ஆன இன்னொரு கொரியன் மூவி IMDbல 7.9 இப்போதைக்கு நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லுவேன். ஏன்னா இனிஷியலாக வெறும் ஃபன் காமெடி டோனோட பண்ணாங்க. பட் போக போக அவ்வளோ ஒரு சேட் ரியாலிட்டியை காமிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த என்டையர் மூவியோ ட்ரூ ஸ்டோரியிலேருந்து தான் எடுத்துருக்காங்களா. ஸோ அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹிட் ஆயிருந்தது. ஸோ அகெயின் இந்த படத்தை டெஃபினட்டாக பாருங்கள். சிம்பிளான கான்செப்ட். நம்ம ஹீரோ டிரைவராக இருப்பார், ஃபன் காமெடி டோனோட. அவர் ஜேர்னலிஸ்ட் வந்து அவர் கூட சேர்ந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. பட் அங்கே வந்து பொலிட்டிக்கலாக நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து போக ரொம்பவே வயலண்ட்டாக மாறிடும். ஏன்னா போலீஸ், மிலிட்ரி, ஆர்மி அவங்கெல்லாம் பார்த்தோன்னா இஷ்டத்துக்கு வந்து அங்கே இருக்க எல்லாரையும் சாவடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இந்த நியூஸ் எப்படி வெளியே வந்தது, அந்த ஒரு கோர் கான்செப்ட் தான் இந்த மூவியில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வர்த் வாட்ச்னு சொல்லுவேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஃபன் மூவி 2009 ரிலீஸ் ஆன மூவியை ஃபைனலி இப்போ நம்ம தமிழ் டப்டோட அகெயின் டிஸ்கவரி தமிழ் சேனலில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் டிவியில் ப்ரீமியர் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே. பட் இப்போதைக்கு வேறு எந்த OTTயில் அவைலபிள் கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் டிஸ்கவரி தமிழ் என்னென்னலாம் கான்டென்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் தனியாக ஒரு OTTயில் வச்சுருந்தா நல்லபடியாக இருக்கும். ஏன்னா நிறைய நல்ல மூவிஸ்லாம் அவங்க தான் வந்து இப்போது தமிழ் டப்டோட கொண்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் அதில் ஆர்ஃபன் ஒரு மஸ்ட் வாட்ச் ஆன மூவி. இந்த படத்தோட எந்த ஒரு ஸ்டோரி கான்செப்ட் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த படத்தை பாருங்கள். அப்போ தான் அதோட கிளைமேக்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் அவ்வளோ ஒர்த்தாக இருந்திருக்கு. படத்தோட நெக்ஸ்ட்டு பார்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி அதோட ஒரு ப்ரீக்வலான ஸ்டோரி ஆட்டம் ஃபர்ஸ்ட் கில்லுன்னு. பட் அது அவ்வளோவா எஃபெக்ட் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த பார்த்தோன்னே அந்த கடைசி மிஸ்ட்ரி தெரிஞ்சிடும். அதனால தான். பட் இந்த ஆர்ஃபன் மூவி அல்டிமேட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு சில பெஸ்ட்டான மூவிஸ். அதுவும் போன மந்த் என்னென்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் தான் என்கிட்ட இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று இல்லை, சீரீஸும் வந்து போன மந்த்லாம் ரிலீஸ் ஆகிருந்து அது தனியாக இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பை த வே எந்தெந்த மூவிஸ் நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் எதை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.